வேலூர் பகுதியை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்த திரு துரைமுருகன் தலைமையில் அங்கே திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே போராட்டக்களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து எமது வேலூர் செய்தியாளர் காண்டிபனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். காண்டிபன், சொல்லுங்க, இப்ப வேலூர்ல திரு துரைமுருகன் அவர்களின் தலைமையில போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. அங்கே எத்தனை திமுக தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்காங்க? அதாவது வேலூர் காட்பாடி ரயில் நிலையத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துரைமுருகன் திமுகவுடைய கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் தலைமையில ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 9:30 மணிக்கு மறியல் செய்வதனை முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் காலதாமதமாக தற்போது வந்திருக்கிறார்கள். ரயில் நிலையத்தில் இந்த நேரத்திற்கு வர வேண்டிய ரயில்கள் அனைத்தும் சென்று விட்ட காரணத்தால் இப்போது ஒரு ரயில் வந்திருக்கிறது. அந்த ரயிலை முற்றிலுமாக மறித்து தற்போது திமுகவினர் துரைமுருகனுடைய தலைமையில அதாவது ரயில் தண்டவாளத்திற்கு பொதுவாகவே ரயில் மறியல் என்பது ரயில் தண்டவாளத்திற்கு நடைமேடையில் நின்ற பிறகுதான் மறியல் நடத்துவார்கள். ஆனால் இந்த ரயில் நடைமேடைக்கு வருவதற்கு முன்னதாகவே தற்போது நிறுத்தி மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு 2500 திமுக தொண்டர்கள் மற்றும் விவசாய கட்சி அமைப்பினர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்க ஏற்கனவே ஒரு 800 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். 6 இன்ஸ்பெக்டர், ஒரு டிஎஸ்பி தலைமையில. ஆனால் அதையும் மீறி அவர்களுக்கு அழைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்பு வேலைகளையும் மீறி தற்போது ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து சென்னையிலிருந்து வந்த ரயிலை தற்போது நிறுத்தி மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். காண்டிபன், இப்போ துரைமுருகன் தலைமையில திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? அவர் யாருடைய தலைமையில அந்த போராட்டமும் நடைபெறுகிறது? அதாவது தலைமை அப்படின்னு சொல்லும்போது திமுகவுடைய கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் தலைமையில தான் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல விவசாய சங்கம் பாத்தீங்கன்னா தமிழக விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம், அதனுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட திமுகவினர் அதிக அளவில் இதுல கலந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த மறியல் போராட்டமாவது ஏறக்குறைய தொடர்ந்து ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாக இப்ப தற்போது ரயிலை மறித்து போராடி வருகிறார்கள். இதுல குறிப்பா முன்னாள் எம்பி முகமது சகி, அதாவது திமுகவுடைய முகமது சகி அவர்களும் கலந்து கொண்டு இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரயிலை ஏறக்குறைய தண்டவாளத்தில் மட்டும் ஒரு 500 to 800 பேர் வரை அமர்ந்து இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டம் நடந்தாலும் காட்பாடிக்கு என்று ஒரு தனி சிறப்பு அப்படின்னாக்கா ரயில் மறியல் போராட்டம் பண்ணக்கூடாது என்று எத்தனை முறை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினாலும் இதுக்கு முன்னும் திமுக ஒரு முறை ரயில் மறியல் போராட்டம் நடத்தியது. அப்போதும் காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட முடியல. இப்போது தொடர்ந்து 10 நிமிடத்திற்கு மேலாக ரயில் தண்டவாளத்தில் நடைமுறைக்கு வராமல் தற்போது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். காண்டிபன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என தமிழகத்தின் பல பகுதிகளில் தற்பொழுது ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது.